இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேண்டசி மூவி பார்க்க போறோம். மூவி நேம் காப்லர். படத்தோட கதை என்னன்னா, செருப்பு தைச்சு பழ போட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு அவங்க தாத்தா காலத்துல யூஸ் பண்ண ஒரு செருப்பு தைக்கிற மிஷின் கிடைக்குது. அந்த மிஷின்ல செருப்பு தைச்சு போட்டா யார் அந்த செருப்பு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களாவே மாறிடுவாரு. இப்படி மாறி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒரு பெரிய பஞ்சாயத்துல மாட்டிக்கிறாரு. அந்த பஞ்சாயத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறான்னு செம்மையா சொன்ன கதை தான் தி காப்லர். படம் ஸ்டார்ட் ஆகிற இடம் நம்ம ஹீரோவோட தாத்தா காலம். சின்ன சின்ன பிசினஸ் மேன் எல்லாருமே ரகசியமா ஒரு செருப்பு கடையில கூட்டத்தை போடுறாங்க. கிரெக்கர் மேனன் ஒருத்தர் இருக்கானாமா, அவன் சின்ன சின்ன பிசினஸ் பண்ற இடத்தெல்லாம் வாங்கி அந்த இடத்தெல்லாம் அழிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோவோட தாத்தா கேட்க, நீங்க நினைச்சா மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஷூ எடுத்து மேல வைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஷூ எடுத்துட்டு பேஸ்மெண்ட் கீழே போயிட்டு ஒரு மிஷினை வச்சு தைச்சிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா வராரு. அந்த நேரத்துல அவர் ரொம்பவே சின்ன பையன். என்னது இதுப்பா புதுசா இருக்கு அப்படின்னு கேட்க, அவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவருக்கும் தாத்தா காலத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் பேர் தெரியாத ஒருத்தர் வந்து தங்கருக்கு இடம் கேட்டு இருக்காரு. எல்லா இடத்தையும் தங்கருக்கு இடம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்திடுறாங்க. அந்த நேரம் பார்த்து இவரோட தாத்தா மட்டும் தங்கருக்கு இடம் கொடுத்து சாப்பாடும் கொடுத்து நல்லபடியா பாத்துக்கிறாரு. தங்கறதுக்கு இடம் தந்ததுனால அவர் தைக்கிற மிஷினை அந்த தாத்தாக்கு கிஃப்டா தந்திருக்காரு. சோ இப்படின்னு அந்த தாத்தா கதை சொல்லிட்டு இருக்க அந்த சின்ன பையன் உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். அப்படியே பல வருடங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ மேக்ஸ். இவன் லைஃபே பார்த்தனா செம்ம போரா போயிட்டு இருக்கு. வீடு விட்டா கடை, கடை விட்டா வீடுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு செருப்பு தைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கான். கடைக்கு போனதுமே அழகா அந்த செருப்பை கட் பண்ணி அப்படியே தைக்கிறலாம் காமிக்கிறாங்க. இவன் கடைக்கு வரவங்க கிட்ட டோக்கன் கொடுத்துட்டு தான் செருப்பே வாங்குவான். ஏன்னா யாரும் ஏமாத்திர கூடாது இல்லையா. இப்படி போயிட்டு இருக்கும் போது வெளியே வந்து பாக்குறான். வெளியே ஒரு செம்ம அழகான பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பொண்ணு வத்தி பட்டி இருக்கான்னு கேக்குது. இவன் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். திடீர்னு கார்ல இருந்து அவன் ஹஸ்பண்ட் இறங்கி டைம் ஆயிடுச்சுவான்னு கூப்பிடுறான். அவன் பார்க்க செம்ம அழகா இருக்கான். நம்மளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல பார்பர் ஷாப் வச்சிருக்கிற ஒரு தாத்தா வராரு. எவனுக்கோ கல்யாணம் ஆகுது, உனக்காக மாட்டேதே அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஓட்ட செருப்பு தைக்கிற கடையை வச்சிருந்தா எவதான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு கேட்க, இந்த தொழிலுக்கு என்ன குறைச்சல பாரம்பரியமா கௌரவமா வச்சு பொழைச்சிட்டு இருக்கீங்க, மாசான தொழில் தானே அப்படின்ட்டு பேச, போங்க சார் எனக்கு 1008 வேலை இருக்குன்ட்டு கிளம்பிடுறான். இப்ப கடையில டியூட்டி பார்த்துட்டு இருக்கும் போது அழகான ஒரு பொண்ணு வரா. வந்து இந்த இடத்துல உங்களோட சைன் தேவை அப்படின்னு கேட்கும் போது எதுக்குன்னு கேக்குறான். இந்த மாதிரி பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன கடைகள்லாம் மிரட்டி அவங்க இடத்த வாங்கி அந்த இடத்துல பிளாட் போட்டு விற்கிறாங்க. சோ நாங்க இதுக்காக போராட்டம் பண்ண போறோம், அதுக்காண்டி உங்க சப்போர்ட் வேணும், அதனால சைன் போடுங்கன்னு சொல்லும் போது, அட போங்க, நானே இந்த கடையை வேணா வாங்க மாட்டானு யோசிச்சுட்டு இருக்கேன், நீங்க ஒருத்தங்க சைனு கீன்னு பேச, ஒரு நிமிஷம் வெளியே வாங்கலேன்ட்டு அந்த பொண்ணு கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போய் இங்க என்ன தெரியுதுன்னு கேட்க, சிட்டி தெரியுதுன்னு சொல்றான். இங்க இருக்க சின்ன சின்ன கடைகள்லாம் பாத்தீங்கன்னா பாரம்பரியமா வந்துட்டு இருக்கு, அந்த கடையெல்லாம் அடிச்சு போடுங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டதுமே சரின்ட்டு நம்ம ஹீரோவும் சைனை போட்டுடுறான். அப்புறம் பாக்கெட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் எடுத்து கொடுக்குறா. 2 தெரு தள்ளி சாலமன்ட்டு ஒரு தாத்தா இருக்காரு. அந்த தாத்தா கிட்ட வீடு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எதிராக நாங்க போராட்டம் பண்ண போறோம், நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்ல, அம்மா ஹீரோவும் இவங்க ஒருத்தங்க விட மாட்டாங்க போலன்ட்டு சரிங்க வரங்க அப்படின்றான். போகும்போது என்னோட ஆபீஸ் இங்கதான் இருக்கு, டைம் இருந்தா வாங்கன்னு சொல்லிட்டு அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு போறாங்க. அப்படியே அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்க, பின்னாடி அந்த கடைக்காரர் வந்து தம்பி நம்பர் வாங்கிட்ட போல அப்படின்னு பேச, அட போயாயோ அப்படிங்கிறான். இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு போக அவங்க அம்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட அப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாரு. எங்க போனாரு என்ன ஆனாதுன்னு எதுவுமே தெரியல. மேக்ஸோட அம்மா இருந்துட்டு, ஏன்பா என்ன கல்யாணம் ஆகாம சுத்திட்டு இருக்க, அதான் பக்கத்து வீட்டுல சரமிலான ஒரு பொண்ணு இருக்குல்ல, அது உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்க, அம்மா அந்த பொண்ணுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுமா, கல்யாணம் ஆகி 3 குழந்தையே இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படிங்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவன் கடையில டியூட்டி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய கேங்ஸ்டர் கடைக்கு வரான். அவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோ பயந்துடுறான். என்ன பெரிய பெரிய ஆளுகள்லாம் நம்ம கடைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு வந்து ஷூ தொடச்சு விடுப்பா தம்பிங்கிறான். இவனும் போய் ஷூ தொடச்சு விடுறான். ஷூ தொடச்சிட்டு இருக்கும் போது அவன் கையில ஒரு வாட்சை பாக்குறான். செம்ம காஸ்ட்லியான வாட்ச். ஏன் இந்த வாட்ச் நல்லா இருக்கா, இந்த வாட்ச் வந்து உன் கடையோட 3 மடங்கு விலை ஜாஸ்தியானது அப்படிங்கிறான். போகும்போது இந்த ஷூவை தைச்சு வச்சிரு, எனக்கு நைட்டுக்குள்ள இந்த ஷூ வேணும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் 6 மணிக்கெல்லாம் கடையை முடிடுவேங்கிறான். நான் நைட்டுக்குள்ள இந்த ஷூ வேணும்னு சொல்றேன் அப்படின்ட்டு மிரட்ட, சரிங்க ஐயா அப்படின்னு ஒத்துக்கிறான். எது பண்றோமோ இல்லையோ இவனோட ஷூ தைச்சு வச்சிடணும், இல்லைன்னா பாந்துருவான்னு சொல்லிட்டு இவனோட ஷூ உட்காந்து தைச்சிட்டு இருக்க, மிஷின் பட்டுன்னு ரிப்பேர் ஆயிடுது. ஐயோ ஷூ தெரியலன்னா பாந்துருவானே அப்படின்ட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க, திடீர்னு சர்வீஸ் கடைக்கு போன் பண்ணி இந்த மாதிரி மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்ல, இன்னைக்கு வர முடியாது சார், நாங்க நாளைக்கு தான் வர முடியுங்கிறாங்க. என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்க தாத்தா காலத்துல யூஸ் பண்ண மிஷின். அந்த மிஷின் பார்க்கவே செம்ம யூனிக்கா இருக்கு. சரி இதுல ஷூ தைப்பன்னு சொல்லிட்டு தைச்சிட்டு இருக்காரு.
சொல்றாரு. அப்ப பக்கத்து கடை தாத்தா வந்து இன்னமா இந்த மிஷின் ஓடுது, உங்க அப்பாட்ட நான் அப்படியே சொன்னேன் இந்த மிஷினை வித்துடுறா காசு நிறைய கிடைக்குன்னு சொல்லிட்டு, எங்க கேட்கறான் அப்படின்னு பேச நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம ஷூ தைச்சு முடிச்சிடறான். ஷூ தைச்சு முடிச்சதுமே அந்த கேங்ஸ்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரமா வெயிட் பண்றான். அந்த கேங்ஸ்டர் வந்த மாதிரி தெரியல. வெளியே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்து கடை அங்கிள் வந்து வாய சரக்கு போட்டு வரலான்னு கூப்பிட, இல்லைங்க எனக்கு ஒரு கஸ்டமர் வர வேண்டியது இருக்கு, நீங்க மட்டும் போயிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்ல, அதான் இதாச்சும் தின்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊறுகாய் பாட்டில் கொடுத்துட்டு போறாரு. அவனும் அந்த ஊறுகாய் பாட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். செம்மையா போர் அடிக்குது, அதனால எல்லா ஷூவும் பிடிச்சு நோண்டிட்டு இருக்கான். அந்த கேங்ஸ்டரோட ஷூ பார்த்துட்டு இருக்கும்போது கேங்ஸ்டரோட ஷூ சைஸ் பத்தற, நம்ம ஹீரோட ஷூ சைஸும் பத்தற. சரி போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ திடீர்னு அந்த கேங்ஸ்டரா மாறிடுறான். இவனால நம்பவே முடியல, என்னடா ஆச்சுன்ட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஷூ கழட்டினதுமே திடீர்னு நார்மலா மாறிடுறான். இவனால நம்பவே முடியல, அதனால கடையெல்லாம் மூடிட்டு வந்துட்டு மறுபடியும் அந்த ஷூ போட்டு பார்க்கறான். திடீர்னு அந்த கேங்ஸ்டரா மாறிடுறான். நான் தானான்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டுலாம் பார்க்கறான். சரி இது மாதிரி எல்லா ஷூக்கும் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு கடையில இருக்க எல்லா ஷூவும் போட்டு பார்க்கறான். பட் ஒர்க்கே ஆகல. இந்த ஷூ போட்டா மட்டும்தான் மாறுறோம் ஏன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த மிஷின்ல தைச்சது இவனுக்கு ஞாபகம் வருது. சரின்னு சொல்லிட்டு கடையில இருக்க ஒரு பழைய ஷூ கொண்டு போய் தொச்சு எடுத்துட்டு வந்து பார்க்கறான். அது போட்டு பார்த்தா ஒரு தாத்தாவா மாறிடுறான். அவனால நம்பவே முடியல. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு ஷூ எடுத்து தச்சு வந்து பார்க்கறான். அவனாவே மாறிடுறான். இப்பதான் புரியுது இந்த மிஷின்ல தைச்சா இதுக்கு முன்னாடி யார் இந்த ஷூ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களாவே மாறிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு ஷூ தைச்சு போட்டு பார்க்கறாரு. ஒரு பேயாவே மாறிடுறாரு. அதை பார்த்ததுமே இவரே பயந்துடுறான். ஏன்னா அந்த ஷூ கொடுத்தவரு செத்து போயிட்டாரு, அதனால தான் பேயா மாறிடுறான் அவன். சரி இந்த வாட்டி பொண்ணா மாறுவான்னு சொல்லிட்டு ஒரு ஹீல்ஸ் எடுத்துட்டு போய் தைச்சு வந்து போட்டு பார்த்தா ஒரு பொண்ணாவே மாறிட்டாரு. அவள்தான் நம்ம ஹீரோக்கு செம்ம குஷி ஆயிருது, இந்த உலகமே நம்ம கையில தாண்டாங்கிற மாதிரி. இப்ப நம்ம ஹீரோ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது எவன்லாம் 10 சைஸ்ல ஷூ போட்டுருக்கான்னு பாத்துட்டு இருக்காரு. அப்படியே பக்கத்துல இருக்கவங்கிட்ட உங்க ஷூ சைஸ் 10 கேக்குறாரு. அவன் ஒரு மாதிரி பாக்குறான். ஏன்னா 10 சைஸ் இருந்தா தானே நம்ம ஹீரோ தைச்சு போட்டு பார்க்க முடியும். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோட கடைக்கு ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் ஷூ தைக்கிறக்காண்டி வராரு. சார் உங்களோட பெரிய ஃபேன் சார், நானு உங்களோட ஷோ எல்லாமே நான் பாப்பேன் சார், எங்க அம்மா கூட உங்களோட பெரிய ஃபேன் சார் அப்படின்னு பேசிட்டு இருக்க, அப்படியே தம்பின்னு சொல்லிட்டு போகும்போது அவரோட விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போறாரு. நம்ம ஹீரோ இந்த ஷூ போட்டா நம்மளுக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா இல்ல மிச்சவங்களுக்கு இப்படி தெரியுமான்னு டெஸ்ட் பண்றக்காண்டி அந்த ஷூவை போட்டு வேற ஆள் மாதிரி மாறிட்டு அந்த பக்கத்துல இருக்க தாத்தா கடைக்கு போறாரு. போயிட்டு கடை எப்பங்க மூடும் அப்படின்னு கேக்குறாரு. 6 மணிக்கெல்லாம் மூடிடுங்க அப்படிங்கிறான். சரிங்கன்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு போயிடுறான். இவன் எதுக்கு வந்தான் எதுக்கு கேட்டானே தெரியாத அளவுக்கு அந்த தாத்தா பாத்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிருது. சரி ரைட்டு நம்ம எல்லாரு கண்ணுக்கு இப்படிதான் தெரியுதுன்னு சொல்லிட்டு அதனால கடைக்கு யாரெல்லாம் 10 சைஸ் ஷூவை தூக்கிட்டு வராங்களோ அவங்க ஷூ எல்லாம் போட்டு வெளியே சுத்திட்டு இருக்காரு. இப்ப கடைக்கு ஒரு சின்ன பையன் வரான். அவன் ஆளு பக்கம் தம்மா துண்டா இருந்தாலும் ஷூ சைஸ் 10 போட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ மிரண்டுறான். இப்போ ஒரு சைனீஸ் காரனோட ஷூவை போட்டு சைனீஸ் ஸ்ட்ரீட்ல போய் சுத்திட்டு இருக்கான். சரி பேசி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பேசினா அவனுக்கு சைனீஸ் வருது. இப்படியே எல்லா 10 சைஸ் ஷூவும் போட்டு நம்ம ஹீரோ ஜாலியா வெளியே சுத்திட்டு இருக்க, நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்து பெரிய ஹோட்டல் எல்லாம் போய் சாப்பிட்டது இல்ல, அதனால ஒரு பெரிய ஹோட்டல்ல வேற ஒருத்தவங்கள மாதிரி வேஷம் போட்டுட்டு போய் அவனுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணி வயிறு முட்டை சாப்பிடுறான். சாப்பிட்டு முடிச்சக்கார பில்லு கேட்பாங்க இல்லையா, அதனால நைஸா பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேட்டு பாத்ரூம் போயிட்டு இந்த ஷூவை கட்டி நம்ம ஹீரோவை மாறிடுவான். அப்படியே நம்ம ஹீரோ சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்காம நைஸா எஸ் ஆயிடுறான். இப்ப நம்ம ஹீரோ ரோட்டோரமா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு செம்மையான காரை பாக்குறான். அந்த காரை பட்டதுமே அந்த காரோட ஓனரை ஃபாலோ பண்ணிட்டே போறான். கேங்ஸ்டரோட ஷூவை போட்டு கேங்ஸ்டரா மாறிட்டு உன்னோட ஷூ குடுன்னு மிரட்டுறான். என்னடா பாக்க கேங்ஸ்டரா இருக்கான், நம்ம ஷூ கேட்டு மிரட்டுறானே சொல்லிட்டு அவனும் கழட்டி கொடுக்க இவன் ஷூ எடுத்துட்டு ஓடிடுவான். யாரா அவன் பெரிய கேங்ஸ்டர் நினைச்சா ஷூ திட்டுனா இருக்கான் அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த ஷூ வச்சு அவனா மாதிரி இந்த காரை ஆட்டை போட்டு ஜாலியா காரை எடுத்துட்டு வெளியே சுத்திட்டு இருக்கான். இப்ப வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மாக்கு ஒரு பொக்கே எடுத்துட்டு போறான். அவங்க அம்மாவும் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா, சொல்லுமா உனக்கு என்ன ஆசை, நான் அதை நிறைவேற்றுறேன் அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன பெருசா ஆசை இருக்கு போது, உங்க அப்பா வந்தா உங்க அப்பா கூட ஒரு டின்னர் சாப்பிடணும், அதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா அவன் கடைக்கு போய் அவங்க அப்பாவோட ஷூவை ஒன்று எடுக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ கடையில டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு அழகான பொண்ணை பார்த்து வளைஞ்சிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அந்த பொண்ணு இருந்துட்டு என் பாய் ஃப்ரெண்டுக்கு ஷூ தைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கா. அவன் ஷூ சைஸை பார்த்தா 10. சரி இந்த சான்ஸ் எதுக்கு ஒண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாய் ஃப்ரெண்டாவே மாறி ஒரு பப்புக்கு போறான். அவன் பாய் ஃப்ரெண்ட் வேற செம்மழகா இருப்பான். அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களும் அவனை தான் பாக்குறாங்க. இவன் சும்மா உட்காந்து சரக்கு அடிச்சிருக்க ஒரு பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கும். சரி நம்மளுக்கு தான் கல்யாண காட்சின்னு எதுவுமே ஆவலியா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த பொண்ணு கூட கடலை போட ஆரம்பிப்பான். எப்படியோ பேசி அந்த பொண்ணை உஷார் பண்ணி வீட்டுக்கு தள்ளிட்டு போலான்னு பார்க்க, சரி ஒரு நிமிஷம் இருங்க வீட்டுக்கு போற முன்னாடி எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் ஃபோன் பண்ணிட்டு இருப்பான். அம்மா கூட இருக்கிறியான்னு கேட்க, ஆமா எங்க அம்மா கூட தான் இருக்கேன் அப்படிங்கிறான். உன் வீட்டு அட்ரஸ் எங்கன்னு கேட்க, பக்கத்து தெருல அப்பார்ட்மெண்ட்ல தான் வசிக்கிறேன் அப்படிங்கிறான். இதை கேட்டதுமே அந்த பொண்ணு இவனை கழட்டி விட்டு போயிருது. அப்படியே ரோட்ல சரக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது உண்மையான பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். அவன் பார்த்துட்டு எதுவும் ஷாக் ஆகாம எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு போவான். அப்படியே கேமரா திருப்பினா நம்ம ஹீரோ கரெக்டா வரும்போது ஷூ கழட்டிருப்பான். ஒரு வழியா தப்பிச்சண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட வீட்டுக்கே போறான். போனா உள்ள அவனோட ஒய்ஃப் குளிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணை நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால ஜொல்லு விளக்கிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது வா சேர்ந்து குளிக்கலான்னு கூப்பிடுறா. அதை பார்த்ததுமே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கான். என்ன பாக்குற உள்ள வந்து ட்ரெஸ் கழட்டு அப்படின்னு சொல்ல அவன் வேக வேகமா ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறான். அப்பதான் அவனுக்கு ஒண்ணு புரியுது, இவன்
பேண்ட் கழட்டணும்னா இவனோட ஷூவை கழட்டணும். இவன் ஷூவை கழட்டினா இவன் ஹீரோவா மாறிடுவான். ஹீரோவா மாறினா இவனுக்கு கண்டம் தான். உடனே சரிங்க எங்க ஆயா வீட்டுல தேடுன்னு சொல்லிட்டு அரக்க பறக்க அடிச்சு அங்கிருந்து ஓடிடுவான். அப்படியே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வர வீட்டுல அவங்க அம்மா நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நியூஸ்ல சாலமன் தாத்தாவை கூட்டிட்டு நம்ம ஹீரோனி போராட்டம் பண்ணிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவோட கடைக்கு வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர் தான் எடுத்துட்டு இருப்பாரு. அதை பார்த்ததுமே இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் காலையில என் கடைக்கு வந்தாரு, அதுவும் இல்லாம இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் சரி சரிங்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ மூட்டையா ஊறுகாய் பாட்டில் வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனி பார்ப்பாங்க. அப்படியே 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது நம்ம போராட்டத்துக்கு நிறைய பேர் தேவை, உங்க அப்பாவோட கையெழுத்து இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்க, எங்க அப்பா ஊரு விட்டு போய் பல வருஷங்கள் ஆகுதே அப்படின்னு சொல்ல, சரி சரி டைம் இந்த ஆபீஸ் பக்கம் வாங்கன்ட்டு நம்ம ஹீரோனி கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோனி சைட் அடிக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன பையன் மாதிரி வேஷம் போட்டுட்டு போய் ஹீரோனி ஆபீஸ்க்கு முன்னாடி நின்று நம்ம ஹீரோனி சைட் அடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோனி பார்த்து உள்ள கூப்பிடுவாங்க. இல்ல வரமாட்டேன்னு சொல்லிட்டு இவன் மாட்டு கிளம்பிடுவான். அடுத்த நாள் இவனோட கடைக்கு போய் அவங்க அப்பாவோட ஷூ எடுத்து தைச்சிட்டு இவங்க அப்பா மாதிரியே மாறிடுவான். இவங்க அம்மா ஒரு விஷயம் ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க அப்பா கூட கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடணும்னு சொல்லிட்டு, அதனால அவங்க அம்மாக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணுவான் நம்ம அப்பா வர போறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவும் ஆசையா நெக்லஸ் எல்லாம் போட்டு ட்ரெஸ் செம்மையா பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவோட ஷூவை போட்டு அவங்க அப்பா மாதிரியே வர அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. 2 பேர் சேர்ந்து ஒரு கேண்டில் லைட் டின்னர் அட்டன் பண்றாங்க. 2 பேர் டான்ஸ் ஆடுறாங்க, ஜாலியா பேசிக்கிறாங்க. அந்த நாள் நைட்டு நம்ம ஹீரோவோட அம்மா ரொம்பவே சந்தோஷமா தூங்குறாங்க. காலையில நம்ம ஹீரோ எழுப்பி பார்த்தா அவங்க அம்மா எந்திரிக்கவே இல்லை. அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அம்மா எல்லா ஆசையும் நிறைவேறினதுக்கு அப்புறம் பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்புக்கு போயிட்டாங்க. அவங்க அம்மா இருந்ததுக்கப்புறம் நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் தனியா போய் உட்காந்து ரொம்ப சோகமா இருக்கான். அப்ப பக்கத்து கடைக்கார தாத்தா வராரு. வந்து ஏன் இங்க தனியா உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, எனக்குன்னு இருந்த ஒரே அம்மா போயிட்டாங்க, அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் கல்லறை வைப்பாங்க, அந்த கலரை வைக்கிற கூட என்கிட்ட காசு இல்ல, அந்த அளவுக்கு நான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்ல, காசு தான் பிரச்சனையா, எவ்வளவு நான் தரேன் அப்படின்னு அந்த தாத்தா சொல்ல, இது என்னோட கடமைங்க சார்ன்ட்டு எஞ்சி போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோ கடையில உட்காந்து டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கேங்ஸ்டர் வரான். 4 நாளா உன் கடைக்கு வந்துட்டு இருக்கேன், எங்க போனேன் அப்படின்னு கேட்க, எங்க அம்மா இறந்துட்டாங்க சார், அதனால தான் என்னால வர முடியல அப்படிங்கிறான். அவனும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு சரி ஷூ எடு அப்படிங்கிறான். டோக்கன் கொடுத்தாதான் ஷூ தருவேன் அப்படின்னு சொல்ல, என்னது டோக்கன் கொடுத்தாதான் ஷூ தருவேன், எனக்கே வா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி வம்புழுக்க, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் தலை, டோக்கன் கொடுத்தா நான் தரப்போறேன் அப்படின்னு சொல்ல, சிறுரா டோக்கன் எடுத்து வந்து வச்சுக்கிறான்டான்ட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோ ஷூவை போட்டு பல பேரா மாதிரி அந்த கேங்ஸ்டரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த கேங்ஸ்டர் எங்கெங்கெல்லாம் போலாம் என்னென்னலாம் பண்றான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோ நோட் பண்றான். அப்படியே இந்த கேங்ஸ்டரை ஃபாலோ பண்ணி கேங்ஸ்டரோட வீடியோ கண்டுபிடிச்சிடறான். கேங்ஸ்டரை வெளியே போன கேப்ல நம்ம ஹீரோ வீட்டுல பூந்துடுறான். வீட்டுக்குள்ள போனதுமே அந்த கேங்ஸ்டரோட வைஃப் இருந்துட்டு கண்ட மணிக்கு கத்திட்டு இருறா எங்க அப்பா விட்டு கோச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. எந்த ஒரு காரியா இருப்பா இந்த கிளி கிளிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரி நம்ம வேலையை பார்ப்போன்ட்டு வீட்டுல பூந்து அந்த காஸ்ட்லியான வாட்ச் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கும் போது ஒரு பெட்டியை திறக்கிறான். அந்த பெட்டியில பார்த்தா நிறைய கன்ஸ் இருக்கு. அதுல ஒரு லேசர் லைட் இருக்கும். அதை எடுத்து இது என்னது அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க அந்த இடத்துல மயக்க போட்டு கீழே விழுந்துருவான். நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா ரொம்ப நேரம் இருக்கும். ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகும்போது கரெக்டா அந்த கேங்ஸ்டரும் வந்துருவான். அந்த கேங்ஸ்டர் வந்துட்டு யாரா நீ என்ன மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு அடிச்சுட்டு இருக்க, கரெக்டா நம்ம ஹீரோட கையில லேசர் லைட் இருக்கும். அதை வச்சு அந்த கேங்ஸ்டரை மட்டையாக்கிடுவான். அந்த கேங்ஸ்டர் எந்திரிச்சு பார்த்தா ஒரு சின்ன பையன் முன்னாடி உட்காந்துட்டு இருப்பான். நான் பார்க்க தான் சின்ன பையன், எனக்கு பெரிய பெரிய கால்லாம் இருக்கு, ஒழுங்கா சொல்லி அந்த வாட்ச் எல்லாம் எங்க வச்சிருக்குன்னு சொல்லி கேட்க, கட்டு மட்டும் அவுத்தனாவே நீ முடிஞ்சடா அப்படின்ட்டு அந்த கேங்ஸ்டர் ஓவரா பேச ஆரம்பிக்கிறான். உனக்குலாம் எங்க அக்கா தான்டா கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு ஷூ மாத்திட்டு அந்த லேடி கிட்டப்ல வர அந்த கேங்ஸ்டர் பயப்படுறான். ஏன்னா பசங்களை கூட நம்பிடலாம், அந்த பொண்ணுங்களை நம்பவே முடியாது, என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. அதனால பயந்து போய் இந்த கேங்ஸ்டர் இந்த வாட்ச் எங்க இருக்குன்னு சொல்லிடுறான். அந்த வாட்ச் எடுத்துட்டு போலான்னு பார்க்க வெளியே 2 பேர் பல்கா நின்றுட்டு இருக்காங்க. யாராதுன்ட்டு நம்ம கேங்ஸ்டர்ட்ட கேட்க, அவங்கள என்னோட அடியாட்கள், எனக்காக வேலை செய்யறவங்க, ஒரு $50,000 வர வேண்டியது இருக்கு, அதை வாங்குறதுக்காண்டி போகணும், அதான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, சமத்து புள்ளியா இங்க கொஞ்ச நேரம் தூங்குவியான், $50,000 வாங்கிட்டு வந்துருவானாமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அந்த கேங்ஸ்டரா மாறிட்டு சரி வாங்கப்பா போலாம் அப்படின்ட்டு 2 பேரை கூட்டிட்டு போறான். போற வழியில பாஸ் அந்த $50,000 வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்காண்டி ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு போனா ஒருத்தனை கட்டி போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. பாஸ் ரொம்ப நாளுக்கு முன்னாடி உங்ககிட்ட காசு திட்டிட்டு போன ஒருத்தனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, உங்க கண்ணு முன்னாடி போட்டு தள்ளுறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு கன் எடுத்து போட்டு தள்ள போக, வெயிட் பண்றா எனக்கு பாத்ரூம் வருது நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போறான். என்னடா அது $50,000 தருவாங்க வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தா பட்டுன்னு போட்டுலாம் தள்ளுறானுங்க. சரின்ட்டு நம்ம ஹீரோ வெளியே போறான். நேரா அந்த கட்டி போட்டுருவன்ட்டு போயிட்டு இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பண்ணுவியான்னு கேட்க, இல்ல பண்ண மாட்டேங்கிறான். அதான் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டான்ல விட்டுருங்கப்பா அப்படிங்கிறான். என்ன பாஸ் நம்ம எதிரே நீங்களே விட சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, அதான் இதுக்கு மேல பண்ண மாட்டான்ட்டால அப்படியே விட்டுருங்க, அப்படியே அவனுக்கு செலவுக்கு காசும் கொடுத்துறீங்கன்னு சொல்ல அவனை அப்படியே விட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கான். அந்த பொண்ணு வந்து இவங்களுக்கெல்லாம் விட பெரிய கேங்ஸ்டர். அந்த பொண்ணு இருந்துட்டு கேங்ஸ்டரா மாறின நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டாஸ்க் தராங்க. என்ன டாஸ்க்னா, நம்ம ஹீரோயினி ஒரு தாத்தாக்காக போராடிட்டு இருப்பாங்கல்ல, சாலமன் தாத்தான்னு ஒருத்தர், அந்த தாத்தாவோட வீடை அடிச்சு புடுங்கணும், அதான் வேலை. டாஸ்க் கொடுத்துட்டு $50,000 பணமும் தராங்க. இந்த வேலையெல்லாம் கேங்ஸ்டர் பார்த்துப்பான். நம்ம பணத்தை தூக்கிட்டு
விட்டுட்டு போயிட வண்டிதான்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா அந்த கேங்ஸ்டர் பைப்புல கட்டெல்லாம் ஊத்துட்டு கண்ணை எடுத்துட்டு நின்னுட்டு இருப்பான். ஏமாச்சி அடி திருட பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருப்பான். அப்படியே கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோவோட செருப்பு அவுந்து போயிரும். செருப்பு அவுந்ததுமே திடீர்னு ஹீரோவா மாறிடுவாரு. அதை பார்த்ததுமே அந்த கேங்ஸ்டர் மிரண்டுருவான். நீ அந்த வாட்ச் கடைக்காரன் தானே, உன்னை சும்மா விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு தடுத்துட்டு இருப்பான். ஹீரோ தப்பிக்கிறக்காண்டி காலை உதறிட்டு இருப்பான். அப்ப ஹீல்ஸ்ல இருக்க ஷார்ப்பான எஜ் வந்து கேங்ஸ்டரோட கழுத்துல குத்தி கேங்ஸ்டர் மட்டையாயிருவான். ஐயோ கேங்ஸ்டரை மட்டை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அறக்க பறக்க அடிச்சு ஓடி போய் வீட்டுல படுத்துக்கிறான். காலையில எந்திரிச்சு போலீஸே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே போய் சரண்டர் ஆயிடலாம் சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சார் நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் சார், பெரிய கொலை, ஒரு கேங்ஸ்டரையே மட்டை பண்ணிட்டேன் சார் சொல்லும் போது அவங்க நம்ப மாட்டாங்க. யாரு நீயே கேங்ஸ்டரை மட்டை பண்ணியான்றாங்க. சார் நான் அந்த இடத்த காமிக்கிறேன் வாங்கன்ட்டு அந்த பிளாட்டுக்கு கூட்டிட்டு போறான். அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காமிச்சா அந்த இடம் மயானிக் காட்சி அளிக்கின்றது. என்ன தம்பி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சார் இங்கதான் சார் அவனை மட்டை பண்ண, இப்ப அவனை காணாம் அப்படின்னு சொல்லும் போது விளையாடாதரா போடா அப்படின்ட்டு அவங்களும் கடுப்பாகி போயிடுறானுங்க. இங்க தானே கேங்ஸ்டரை மட்டை பண்ணிட்டு போனோம், இங்க போனா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே கடைக்கு வந்து பார்த்தா இவன் விட்டுட்டு போன ரெட் கலர் ஹீல்ஸ் பேக் எல்லாமே கடையில இருக்குது. இது எப்படி இங்க இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு டாக்ஸி புக் பண்ணிட்டு போகும்போது கரெக்டா அந்த பக்கத்து கடை அங்கிள் வந்து தடுக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கும் போது என் கையில நிறைய பணம் இருக்கு, அது சேர வேண்டிய இடத்துல சேரணும் அப்படின்னு சொல்லும் போது இதே மாதிரிதான் ஒரு நாள் உங்க அப்பாவும் பண்ணிட்டு இருந்தாரு, அவனும் பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு, நீ அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். உங்க அப்பா ஒரு நாள் இது மாதிரி சுத்திட்டு இருந்தாரு, அவருக்கு நிறைய எதிரிங்க ஆயிடுச்சு, அதனாலதான் உங்களை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இவ்வளவு நாள் கூட இருந்துட்டு சொல்லல பாத்தியா அப்படின்ட்டு கடுப்பா வரான் ஹீரோ. அந்த பக்கத்து கடற்கரை அங்கிள் தடுக்க தள்ளி விட்டுட்டு வேற எங்கேயோ போறான். எங்க போறான்னு பார்த்தா பொண்ணு வேஷம் போட்டுட்டு அந்த பெரிய கேங்ஸ்டர் வீட்டுக்கு போறான். எங்க பாஸுக்கு இந்த டீல்ல விருப்பம் இல்லையாமா, அதனால அந்த பணத்தை திருப்பி கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது என்னங்கடா அடைய விளையாண்டுட்டு இருக்கீங்க, காசு வாங்கிட்டு போறீங்க வேலையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து குடுக்குறீங்க, என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவன் அடியாள்கிட்ட அடிக்க சொல்ல அவன் அடியால் மூக்கு மேல ஒன்று வைக்கிறான். நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா ஒரு கார்ல இருக்கான். அந்த கார்ல 2 பேரு நீ லோட் லெவலா வேலைக்கு ஆக மாட்டான், அந்த பெருசை நம்ம தான் போட்டு தள்ளணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எப்பவுமே நம்ம ஹீரோ எல்லா ஷூ எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த செத்த தாத்தாவோட ஷூ எடுத்து போட்டுக்கிறான். பெய்யா மாதிரி அவங்கள பயமுடுத்து அவங்க பயந்துட்டே பெய்ய ஒரு இடத்துல முட்டி சொருகிறானுங்க. இவன் காரை விட்டு இறங்குனதுமே வெளியே விளையாண்டு இருந்த பசங்க எல்லாம் பயப்படுறானுங்க. அதுல ஒருத்தர் என்ன சாப்பிட்றதா அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது பயப்படாத தம்பி நான் சும்மா பிராங்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் மயக்க போட்டு விழுந்துடுறான். அப்படியே நம்ம ஹீரோ தப்பிச்சு வீட்டுக்கும் போயிடுறான். அடுத்த நாள் பக்கத்து கடை அங்கிள்கிட்ட சாரி அங்கிள் அன்னைக்கு கோவத்துல கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சரி பரவாயில்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு உருகாவு தராரு. நம்ம ஹீரோ கடையில உட்காந்து ஜூஸ் சாப்பிட்டு இருக்கும் போது ஜூஸ் ஒரு பேப்பர்ல கொட்டிடுது. பேப்பர் ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோனி கொடுத்துருப்பாங்கல்ல சலமன் தாத்தாவோட வீடை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை பார்த்தமே இவருக்கு ஞாபகம் வருது சலமன் தாத்தாவை போட்டு தள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு அதனால இவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின்ட்டி போயிட்டு சலமன் தாத்தாவை போட்டு தள்ள போறாங்க. யார் போட்டு தள்ள போறான்னு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் கேட்கறா. அதை பத்தி எல்லாம் கேட்காத, இப்ப நம்ம அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சலமன் தாத்தா வீட்டுக்கு போறாங்க. அந்த தாத்தா வீட்டுக்கு போயிட்டு ஐயா உங்களை போடுறதுக்கு பெரிய கேங்ஸ்டர் பட்டாளமே காத்துட்டு இருக்கு, அதனால இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிருங்கன்னு சொல்லும் போது நான் அதுக்கு இந்த வீட்டு விட்டு போகணும், என்னோட ஒய்ஃப் பிள்ளைங்க எல்லாருமே 40 வருஷம் இங்கதான் வாழ்ந்துருக்கோம், இந்த வீடு சுத்தி நிறைய மெமரிஸ் இருக்கு, சோ சத்தால இங்கதான் சாவந்து வீடு விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல என்னையாது கிளவாடி போக மாட்டான் எப்படி இவனை காப்பாத்து அப்படின்னு யோசிக்கும் போது சலமன் தாத்தாவோட ஷூ சைஸ் கேட்கிறான். நம்ம ஹீரோ அப்படியே அந்த தாத்தாவோட ஷூவை போட்டு சலமன் தாத்தா மாதிரியே மாறி இந்த கேங்ஸ்டரை மீட் பண்றான். இந்த மாதிரி நான் வீடு விற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், வீடு வித்துட்டு என்னோட பொண்ணோட போய் நான் செட்டில் ஆக போறேன், அதுக்கு எனக்கு நீங்க $1,00,000 தரணும், அதே மாதிரி ஃபிளைட் டிக்கெட் எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லும்போது இது முன்னாடியே கேட்க மாட்டியாடா, எங்களை வேற ஏன்டா இவ்வளவு அலைய விட்டு அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி உன்னை நம்ப முடியாது, அதனால எங்க ஆளுங்கள்ல இருந்து ஒருத்தன் உங்க கூடயே வருவான் அப்படின்னு சொல்ல அடுத்த நாள் 2 அடியாளுங்க சலமன் தாத்தா வீட்டு வாசல நிக்கிறாங்க. உள்ள வர மாதிரி இருந்தா செருப்பு கழட்டி வச்சுட்டு உள்ள வாங்க அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் செருப்பு கழட்டி வச்சுட்டு உள்ள வந்து காசுலாம் தந்ததுக்கு அப்புறம் எண்ணி பார்த்துட்டு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஊருக்கு போறதுக்கு ரெடியாறாங்க. அப்படியே இந்த 2 அடியாளுங்க வெளியே வந்து பார்த்தா அவங்க 2 பேரோட ஷூவும் காணும். இந்த ஏரியால திட்டு பசங்க தொலை தாஸ்தி தம்பி, எவனோ நம்ம பையன் தான் வேலையை காட்டியிருப்பான் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவங்க புது ஷூ வாங்கி மாட்டிக்கிறானுங்க. அப்படியே அவங்க அடியால ஒருத்த வந்து இந்த தாத்தாவை அப்படியே ஃபிளைட் ஏத்தி விடுறதுக்காக போறான். போர்டிங் கூட எல்லாம் போயிட்டாரு அவரு. அந்த அடியால இந்த கேங்ஸ்டராக்காக்கு போன் பண்ணி மேடம் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்ல நாளைக்கு இன்வெஸ்டர் வர போறாங்க, அதனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதனால அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ கேங்ஸ்டரா மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட்குள்ள போறான். அது அந்த அடியால ஒருத்தன் பாக்குறான், இவனடா இங்க திரியிறான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனா உங்க அடியால ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இது நம்ம ஹீரோ தான் லட்டுல வச்ச நினைச்சா தாஸ் நட்டுல வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அடியால கட்டி போட்டுறான். இப்ப அவனோட ஷூவை போடுங்க அந்த அடியால மாதிரி வீட்டுக்கு நேரா போயிட்டு மேடம் இங்க எல்லாமே கிளியர் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இன்வெஸ்டரை வர சொல்லிட்டு நம்ம பெரிய கேங்ஸ்டர் அந்த இடத்துக்கு போனா அந்த வீட்டுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோனி வருவாங்க. நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க நான் சலமன் தாத்தா பார்க்க வந்தேங்கிறான். சலமன் தாத்தா எப்பயே காலி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல எங்க காலி பண்ணாரு மேலதான் இருக்காருங்கிறா. திரும்பி பார்த்தா இன்வெஸ்டர் வர வந்துட்டாங்க. இந்த கல்ட்டு பையன் என்ன போகாம என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர் அக்கா மேல போய் பார்த்தா ஹீரோ தாத்தா வேஷம் போட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு இருப்பான். அப்படியே ஒரிஜினல் சலமன் தாத்தாவை காமிக்கிறாங்க. அந்த தாத்தா ஃபிளைட்டுக்கு போகும்போது அந்த அடியால போலீஸ்ட மாட்டி விட்டு இவரே ஆயிடுறாரு. இந்த செய்தி நம்ம கேங்ஸ்டர் அக்கா அவனை பாத்துக்கிறதுக்கு என்னோட அடியால அமிச்சுன்னு எப்படி தப்பிச்சன்னு கேட்க
பணத்தை பார்த்தா கல்லு கூட கரையும் மேடம், சும்மா கொஞ்சம் காசை கொடுத்த வாங்கிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்ல அந்த கேங்ஸ்டர் அக்கா செம்ம கடுப்பா வராங்க. ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடு, இல்ல உன்னை போட்டு தெளிவான்னு கேங்ஸ்டர் அக்கா சொல்ல நம்ம ஹீரோ ஜாலியா கால் மேல காலை போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா கதை ஒடிச்சுட்டு உங்க டூல் பேஸ்ல உப்பு இருக்காங்கிற மாதிரி ரிப்போர்ட்டர் வராங்க. இவ்வளவு நேரம் கேங்ஸ்டர் அக்கா பேசின எல்லாமே லைவ்ல போயிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்துமே கேங்ஸ்டர் அக்கா செம்மையா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. லைவ்ல போட்டதுனால எல்லா மக்களும் பார்த்துட்டாங்க. சோ இவங்க மிரட்டினது உருட்டுனது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. சோ அந்த பெரிய டேனை புடிச்சிட்டும் போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ பீஸ்ஃபுல்லா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனி வராங்க. நம்ம ஹீரோனி வந்து இதெல்லாம் எப்படி பண்ண அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் பரம்பரை ரகசியம் அப்படின்னு சொல்றாரு. சரி வெளியே போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே நம்ம ஹீரோக்கும் ஹீரோனி விசாரிச்சு செம்ம ஜாலியா இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. அதனால அந்த கேங்ஸ்டர் மாதிரி வேஷம் போட்டுட்டு போய் அந்த கேங்ஸ்டரோட ஒய்ஃப் இருக்கும்ல, அவங்க ஒய்ஃபுக்கு அந்த வாட்சை கொடுத்து இதை வச்சு நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. என்னதான் கேங்ஸ்டர் கெட்டவனா இருந்தாலும் அவனை நம்பி ஒரு குடும்பம் இருந்துச்சு. சோ அந்த குடும்பத்துக்கு ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த வாட்சை தூக்கிட்டு போய் அவங்க ஒய்ஃப் கையில கொடுத்துட்டு அப்படியே சந்தோஷமா வெளியே வர ஒருத்தன் நம்ம ஹீரோவை கடத்துறான். யாரா நீங்க என்ன எதிர்க்க கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கும்பலா சேர்ந்து ஒருத்தனை நொக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதாவது கேங்ஸ்டரோட ப்ராப்பர்ட்டியை தூக்கிட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தனை போட்டு மொத்திட்டு இருப்பாங்கல்ல, அவன் அந்த கேங்ஸ்டர் நினைச்சு நம்ம ஹீரோவை கடத்திடுறான். கடத்திட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது அதான் உன்னை விட சொல்லிட்டலடா, இதுக்கு மேல நான் என்னடா பண்ண அப்படின்னு கேட்க, நீ என்ன விட்டுட்ட, ஆனா என்ன தொட்டவனா நான் விட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கத்திட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கார் வந்து இடிச்சு பெரிய ஆக்சிடென்டா நடக்குது. நம்ம ஹீரோ அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா பக்கத்துல இருக்க தாத்தா கடையில இருக்காரு. யோ தாத்தா நீ என்ன காப்பாத்தின அப்படின்னு சொல்லும் போது சரிதான் ஊர்கா சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட கொடுக்குறாரு. இல்ல வேணான்னு சொல்லும் போது நிறைய பேரா மாறினதுனால உனக்கு எனர்ஜி செம்மையா போயிருக்கும், அதனால இந்த ஊர்கா தேவைப்படும் அப்படின்னு சொல்ல நான் மாறுற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறான். தாத்தா ஜேம்ஸ் பாண்ட் லெவலுக்கு வேலை பார்த்துருக்காரு. அதாவது அந்த பாடி டிஸ்போசல் பண்ணது, பேக் தூக்கிட்டு வந்து கடையில வச்சது எல்லாமே இவர் தான். சரி சொல்லுங்க தாத்தா யார் நீங்க அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா அந்த தாத்தா ஷூ கழட்ட இவ்வளவு நாளா பக்கத்து கடை தாத்தாவா இருந்தது நம்ம ஹீரோவோட அப்பா. பார்த்ததுமே நம்ம ஹீரோ செம்மையா ஷாக்காயிடுறான். தகப்பா நீயா, இவ்வளவு நாள் ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்ல அப்படின்னு சொல்ல அது சொல்ல வேண்டிய நேரம் வரல அப்படிங்கிறான். சரி என்கிட்ட கூட சொல்ல வேணாம், அம்மா கிட்டயாச்சும் சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்லும் போது நான் சொல்லியிருந்தா உங்க 2 பேத்துக்கு ஆபத்து இருக்கும், அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்ல, ஆனா உங்களை பாத்துக்கிறதுக்காண்டி நான் வேஷம் போட்டு இங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்றான். சரி வா உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துக்குள்ள போய் பார்த்தா கிட்டத்தட்ட 1000 கணக்குல ஷூஸ்லாம் இருக்கு. அதை பார்த்து மறந்து போயிடுறான். இவ்வளவு ஷூஸ் எப்படி அவங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்க, அதாவது காலகாலமா இதான் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அவங்க கொள்ளு தாத்தா இப்ப அப்பா இப்ப நீ எல்லாருமே ஷூ கலெக்ட் பண்ணி மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அண்டர் கிரவுண்டுக்குள்ள கூட்டிட்டு போனா இவருக்குன்னு தனி கார் இருக்கு, இவருக்குன்னு தனி டிரைவர் இருக்கு. யோ நைனா நீயா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவனால் நம்பவே முடியல. அப்பதான் அவங்க அப்பா சொல்றாரு, நான் மட்டும் உருமாறல, இங்க நிறைய பேர் உருமாறிட்டு இருக்காங்க, இவங்களுக்குன்னு ஒரு சொசைட்டியே இருக்காமா, இந்த சொசைட்டி ரன் பண்றதே நம்ம ஹீரோட அப்பா தானமா, இவ்வளவு பெருசா காமிக்கிறாங்க. சரி நீ முடிவெற்ற ஒரு தாத்தாவா இருந்தாலும் அவர் எங்க அப்படின்னு கேட்க, அவருக்கு காசுலாம் செட்டில் பண்ணிட்டு ஒரு ஐலாண்ட்ல அமைச்சிட்டாங்களாமா. அந்த ஐலாண்ட்ல போய் அவர் சந்தோஷமா இருக்காரு அப்படிலாம் சொல்றாங்க. இப்போ இந்த யூனிட் ஆர்கனைசேஷன்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வாய பொழந்துட்டு இருக்கான். சோ இப்படி இந்த மிஷின் எப்படி உங்க தாத்தாக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அப்படியே கதையை சொல்லிட்டு இருக்கு. அப்படியே எண்டு கார்டு போட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. படம் செம்ம ஃபன்னாகவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும், ஒரு இடத்துல கூட செம்மையா போர் அடிக்காது. சரி அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன். பை கைஸ்.